ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சுகர் ஆப்பிள் ஃபேரி டேல் அப்படின்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 2 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் முன்னாடி இப்போ ஷால் நின்னுகிட்டு இருக்கான். ரத்தத்தோட ஃபேரி ஸ்வாட வச்சுக்கிட்டு பியூட்டிஃபுல் பட் டேஞ்சரோட நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, ஜோனஸ் இவளை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் போல இருக்கு. சோ அவனோட கார்ட்ல இவ உட்காந்துக்கிட்டு நீ எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்னு சொல்லும் போதுதான் இவன் சொல்றான், இங்க பாரு, இந்த பிளடி ஹைவேன்றது எவ்வளவு மோசமான ஒரு இடம் தெரியுமா? இங்க நீ டிராவல் பண்றனா நான் எப்படி உனக்காக வராம இருப்பேன்? எனக்கே தெரியல நான் எப்ப கிளம்புனேன்னு சொல்லிட்டு உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னும் போதுதான் இதை கேட்ட நம்ம ஹீரோயின் சொல்றா, ஓ அப்படியா, அப்ப எதுக்கு பேண்டட்ஸ் கிட்ட மாட்டி நீ செத்து இருப்ப, நல்ல வேலை என்கிட்ட வாரியர் ஃபேரி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் என்ன சொல்றனா, என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் நீ இருக்கும்போது நான் எப்படி அங்க நிம்மதியா வாழ முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதை கேட்ட இவன் என்ன சொல்றா, டே தயவு செய்து ஒருத்தவங்களை பார்த்து பரிதாபப்படுறதுக்கும் லவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, தயவு செய்து இதை பத்தி பேசாத அப்படின்னும் போதுதான் இவங்க ஒரு ஃபோர்ட் ஷெல்டரை பாத்துட்டாங்க. சரி அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவ போயிட்டு அங்க பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ஜோனஸ் என்ன சொல்றானா, ஹே நான் லீவஸ்டனுக்கு போறதுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, அதனாலதான் நான் வரேன், நான் உன்னை ஃபாலோ பண்ணிலாம் வரலப்பா, இங்க ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே சரிடா நீ சொல்ற உருட்டெல்லாம் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா சமைக்க ஆரம்பிக்கிறா. இந்த சூப்பை சமைச்சிட்டு இருக்கும் போதே இவ என்ன நினைக்கிறானா, ஷாலோட விங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, ஆனா நேத்து தொட்டப்பவே அவன் என்கிட்ட செம்மையா கோச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெரிஃபைங்கான லுக்க நினைச்சுக்கிட்டே இவ சூப் எடுத்துட்டு போயிட்டு ஜோனஸோட காட்ல குடுக்க பாக்குறான். ஆனா ஜோனஸோட கம்பானியன் ஃபேரி அங்க வரா, இங்க பாருங்க இந்த மட்டமான சூப் எல்லாம் என்னோட மாஸ்டர் குடிக்க மாட்டாருன்னு சொல்லும் போது இவ என்ன சொல்ற, ஹே கேத்தி, நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ உயிர் வாழறதுக்கு நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும், இந்த சூப் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அண்ட் அந்த சமயத்துலதான் இவ என்ன பண்றானா இன்னொரு சூப் பவுல் எடுத்துட்டு போயிட்டு ஷால் கிட்ட குடுக்கறா. இத பார்த்த உடனே, ஹே எனக்கா சர்வ் பண்ற, ஆனா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எப்பவுமே மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க, ஆனா நீ குக் பண்ணிட்டு எங்க ரெண்டு பேருக்கு குடுக்கறியே அப்படின்னும் போதுதான் எப்பவுமே யாரு சமைக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு பரிமாறிட்டு தானே அவங்க சாப்பிடுவாங்க, இது நார்மல் தானேன்னு சொல்லிட்டு இந்த சூப் பவுல உனக்கு பிடிக்கலன்னா வேணாம், அந்த ஃபேரி சொன்ன மாதிரி இது ரொம்ப பீஸ்டோட ஸ்மெல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அச்சோ ஸ்கேர்க்ரோக்கு தலை சூடாகிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே அந்த சூப்பை வாங்கி நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெடி ஆகும் போது இவ என்ன பண்ற, ஹே ஸ்பூன் நான் கொண்டு வர மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளயே இவ என்ன பண்றானா அந்த சூப் மேல இவன் லைட்டா கைய மட்டும் வைக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபுட் எல்லாத்தையுமே இவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். ஹே நீங்க இப்படிதான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம ஷால் சொல்றான், உனக்கு ஃபேரிஸ பத்தி ஒன்னும் தெரியல போல இருக்கே, ஃபேரிஸால நீங்க சாப்பிடுற மாதிரி வாயால எல்லாம் சாப்பிட முடியாது, ஜஸ்ட் ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா அதுல கை வச்சா போதும், அதை நாங்க அப்சர்வ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோயின் கேக்குறா, சரி அப்போ உங்களுக்கு அதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னும் போதுதான் ஃபேரிஸால ஹியூமன்ஸோட ஃபுட் டேஸ்ட் பண்ண முடியாது, ஆனா எங்களால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் டேஸ்ட் பண்ண முடியும், சில்வர் சுகர் அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே நீ நினைக்கிறியோ இல்லையோ நான் ஒரு சுகர் ஆர்டிஸ்ட் என்னோட அம்மா மாதிரியே, சோ நான் உனக்கு ஸ்வீட் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இவளோட கார்ட்டுக்குள்ள சுகர் எடுக்கிறதுக்காக போகும்போது உள்ள ஏதோ சத்தம் கேக்குது, என்னடா இது பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவ ஓடி வந்து, ஹே ஷால் ப்ளீஸ் அந்த காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் வருது என்ன காப்பாத்துறியான்னு சொல்லி கேட்கும் போது என்ன நீ ஆர்டர் பண்ணு நான் உன் பேச்ச கேக்குறேன் அப்படிங்கிறான். ஆனா இது அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. சோ இப்ப எனக்கு பயமா இருந்தாலும் நானே போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கார்ட்டை ஓபன் பண்றா. ஓபன் பண்ண உடனே ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு பயந்து ஆன்னு கத்த ஆரம்பிக்குது. என்னது இதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கையில இருந்த கட்டையை வச்சுட்டு நாக் டவுன் பண்ணிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா தான் தெரிய வருது இது ஒரு குட்டி ஃபேரிங்க. இவன் என்ன சொல்றானா, என்னோட பேரு மித்ரில் லெட் பாட், சோ நீ எனக்கு நேத்து ஹெல்ப் பண்ணலையா, அதனாலதான் நான் உனக்கு தேங்க்யூ சொல்ல மாட்டேன், பட் என்னோட நன்றி கடனை அடைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்றான். அவனோட ரெக்கைய அவன் கழுத்துல ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றேன், ஆனா இவனுக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் போது இந்த மித்ரில் என்ன சொல்றான், ஒரு செம்ம அட்டகாசமான ஒரு வேலையை கூட அதை செஞ்சுட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன், ஆனா அதை மட்டும் நீ குடுக்கலன்னு வச்சுக்கோ அண்டர் வேர்ல்டு வரைக்கும் உன்னை நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஷால் என்ன பண்ற, இவனை எப்படியாச்சும் நான் கொல்ல போறேன் அப்படின்னும் போது இந்த மித்ரில் சொல்றான், டேய் அப்ப நீ ஃபேரி கில்லரா, என்ன விடுறான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அட கடவுளை நீங்க ஏதாச்சும் பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சில்வர் சுகர் மேக் பண்ணி தரேன்னு சொன்னல, அதை நான் நாளைக்கு மேக் பண்ணி தரேன், இப்போதைக்கு என்னோட கக்குனுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அவ பெட்ஷீட் ஃபுல்லா போர்த்திக்கிட்டு அவ தூங்கிடுறாங்க. ஆனா இந்த மித்ரில் கேட்கவே இல்லை, ஏ ஹியூமன் என்னை விட்டுட்டு நீ மட்டும் எப்படி தூங்குற, இவன் என்ன கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அட கடவுளே இவன் என்ன தூங்க விட மாட்டானேன்னு சொல்லிட்டு
அடுத்த நாள் கார்ட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறா. அம்மா, நீங்க நினைச்ச மாதிரியே நானும் ஒரு சுகர் ஆர்டிஸ்டனா மாறுவேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க வெயில் அடிக்குது. உடனே என்ன பண்றா, தண்ணி கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ ஒரு ஆத்து பக்கமா போயிட்டு தண்ணி பக்கெட்ல எடுக்க பாக்குறாங்க. அந்த சமயத்துலதான் ஜோனஸ் அங்க வந்து, ஹே இங்க பாரு, நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்லாம் நினைக்காத, ஆனா இந்த பிளடி ஹைவே நிஜமாவே ரொம்ப ஆபத்தானது, சோ நானும் உன் கூட வரனே அப்படின்னும் போது இவளும் என்ன சொல்றா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம எப்படியா இருந்தாலும் லிவிஸ்டன் தானே போறோம், ஒன்னாவே போலான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மித்ரில இன்னமும் நம்ம வச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு ஷால் கேட்கும் போதுதான், இவன் தான் நம்ம அண்டர் வேர்ல்டுக்கே போனாலும் வருவன்னு சொல்றானே, கொஞ்ச நாள் இவன் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இருட்டானதுக்கு அப்புறமா அகைன் ஒரு ஃபோர்ட் ஷெல்டரா பாக்குறாங்க. அங்க போயிட்டு இவ சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் இவ ஜோனஸ் கூப்பிட்டு, என்னோட ஃபேரிய நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஷால் த வேரியர் ஃபேரி அப்படின்னு சொல்லும் போது, ஆமாப்பா இவன் பார்க்க நல்லா தான் இருக்கான் அப்படின்னும் போது, நம்ம ஷால் ஆப்வியஸ்லி ஹியூமன்ஸே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும் போது, இவன் என்ன இப்படி பேசுறான் அப்படின்னும் போதுதான் நம்ம ஹீரோயின் சொல்ற, இங்க பாரு என்னோட ஃபேரிஸ் அப்படிதான், விடு விடு அப்படின்னும் போதுதான் அவன் பக்கத்துல இருக்க இன்னொரு ஃபேரி என்னதுன்னு சொல்லி கேட்கும் போது இவ சொல்றா, மித்ரல் லெட் பாட். அண்ட் அப்பதான் அவனும் சொல்றான், பட் எப்பவுமே நான் அட்ரஸ் பண்ணும்போது லார்டுன்னு சொல்லுங்கன்னு. உடனே இதுங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ, சரி ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னும் போதுதான் இவளோட சூப்பர் ஆப்வியஸ்லி கேத்தி என்ன பண்றனா, என்னோட மாஸ்டருக்கு அந்த பீஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சூப்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு இவளும் கொஞ்சம் ஹார்டா தான் பேசுறா. சோ ஆஸ் யூஷுவல் அடுத்த நாள் இவங்க திருப்பி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இவன் மித்ரல் கிட்ட பேசும்போது, ஹே நீ ஒரு ஃபேரி தானே, உனக்கு என்ன மேஜிக் இருக்குன்னு சொல்லி கேட்கும் போதுதான் மித்ரல் சொல்றான், என்ன ஒரு சாதாரணமான ஆளெல்லாம் நினைக்காத, நான் சொல்றது கேட்டு நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போற. நான் கிங்டம் ஆஃப் ஹைலாண்டோட நார்தர்ன் மோஸ்ட் இடத்துல இருக்க ஒரு கிரேட் லேக்ல இருக்க வாட்டர் துளியில இருந்து தான் நான் உருவான. சோ ஆப்வியஸ்லி என்கிட்ட வாட்டர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இத பாத்துட்டு இருந்த நம்மளோட ஷாலுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சின்ன பொண்ணு ஸ்வாட்ல இருக்க ஒரு கல்ல பாத்துக்கிட்டே இருக்கும் போது இவன் உருவாகி வந்திருப்பான். அட் த சேம் டைம் இங்க மித்ரல் என்ன சொல்றானா, உனக்கு ஃபேரிஸ பத்தி நிறைய விஷயம் தெரியவே இல்ல, ஹியூமன்ஸ் எந்த ஒரு விஷயத்த உத்து பாத்துக்கிட்டே இருக்காங்களோ அப்போ ஒரு எனர்ஜி எமிட் ஆகும். சோ அவங்க பார்த்த ஒரு விஷயத்துல இருந்து தான் ஃபேரிஸ் கிரியேட் ஆவாங்க. வாட்டர் ஒருத்தவங்க பாத்துக்கிட்டே இருந்ததுனால தான் நான் கிரியேட் ஆனேன். அண்ட் அட் த சேம் டைம் இங்க இருக்க ஷால் எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு அப்சீடியன், அதனாலதான் இவன் வாரியர் டைப்பா இருக்கான்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்ற, சரி உன்னோட மேஜிக் என்னன்றதை எனக்கு ஷோகேஸ் பண்றியா அப்படின்னும் போது இவன் ஒரு வாட்டர் டிராப்லெட்ட வர வச்சு இவகிட்ட காமிக்கும் போது, ஓ வாவ் இது ரொம்ப சூப்பரா இருக்கு, பட் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் போது, என்ன நீ அவ்வளவுதானான்னு சொன்ன, இது எவ்வளவு சூப்பரான பவர் தெரியுமா அப்படின்ட்டு போதுதான் மித்ரில் திடீர்னு அமைதியாகிடுறான். ஹே ஷால் இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லும் போதுதான் உடனே ஷால் என்ன பண்றான், எல்லாரும் இந்த கார்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் இத அப்படின்னு சொல்றான். பட் இருந்தாலும் நீ எனக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னும் போதுதான் நம்ம ஹீரோயின் இதை ரெக்வெஸ்டா கேட்க வரா. பட் இருந்தாலும் இங்க பாரு இது என்னோட ஆர்டர், நீ மட்டும் இதை கேட்கல அப்படின்னா உன்னோட விங்கு என்கிட்ட இருக்குன்றத மறந்துடாதன்னு சொல்லிட்டு இவ உள்ள போய் ஒளிஞ்சுக்க பாக்குறா. அப்பதான் மித்ரன் என்ன பண்றான், என்னோட கைமாற நான் இப்ப செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண போகும்போது, இல்ல இல்ல நீயும் வாடான்னு சொல்லிட்டு இவங்க காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அப்பதான் ஃபாரஸ்ட் க்ரோஸ் இவங்க முன்னாடி ஃபிளாக்ஸ் அண்ட் ஃபிளாக்ஸ் தான் நூத்து கணக்கா இங்க வந்து நிக்குதுங்க. இங்க இருக்கிற இந்த க்ரோ ரொம்பவே பவர்ஃபுல்லானது. பிகாஸ் சாப்பாட்டுக்காக தான் இவங்க இப்படி பண்றாங்க. ஆல்ரெடி இவங்க கொண்டு போட்ட பேண்டிட்ஸ் இவங்களுக்கு பத்தலன்றதுனாலதான் இப்போ உயிருள்ள ஹியூமன்ஸ் சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க எல்லாம் எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மொத்த க்ரோஸையுமே தன்னோட ஃபேரி ஸ்வாட வர வச்சு அட்டகாசமா ஃபைட் பண்ணி எல்லாரையுமே கொண்டு போட்டுடுறான். இப்ப இங்க இருக்கிற எல்லாரையுமே இவன் காப்பாத்திட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் இவன் சொல்றான், ஹே உன் காலுக்கு என்னாச்சு அப்படின்னும் போது ஒன்னும் இல்லங்கிறா. ஆனா இவ தடிக்கு விழுந்துடுறா. பட் அழகா இவளை தூக்கிக்கிட்டு நீ சேஃபா இருந்தா போதும்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் இவங்க டிராவல ஆரம்பிக்கணும். ஆனா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஷெல்டருக்கு போறதுக்குள்ள இங்க இருட்டாயிடும். இருட்டான சமயத்துல இங்க நிக்கிறதே ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவ மேப் எடுத்து பார்க்கும் போதுதான் டாக்டர்ஸ் இன் அப்படின்ற ஒரு இடத்த பாக்குறா. சரி இந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னும் போதுதான் ஜோனஸ் கேக்குறான், பட் அது நமக்கு சேஃபா இருக்குமா அப்படின்னும் போதுதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, இந்த இடம் ஃபுல்லாவே டாக்டர்ஸ் தான் இருக்காங்கன்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ட் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு இவங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் ஷால் கேக்குறான், இந்த ஓல்டு மேப்ப நம்பியா நீ போற அப்படின்னும் போதுதான் இவ சொல்றா, இது என்னோட அம்மா வரைஞ்சது, கண்டிப்பா இதுல எந்த தப்பு இருக்காது, நானும் அவங்கள மாதிரி இருக்கதான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஷால் என்ன கேக்குறான்னா, உன்னோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஓ உன்கிட்ட நான் சொல்லலையா, என்னோட அம்மா இறந்துட்டாங்க. பட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் நான் ஒரு முடிவெடுத்தேன், நான் ஒரு சில்வர் சுகர் மாஸ்டரா மாறணும். அதுக்கு லீவிஸ்டன்ல நடக்கிற அந்த கன்ஃபெக்ஷனரி எக்ஸிபிஷனுக்கு நான் போயிட்டு வின் பண்ணா மட்டும்தான் என்னால அப்படி ஆக முடியும். பட் நான் இதை ஏன் பண்றேன் தெரியுமா, ஃபுல் ஸ்டாப்
சவுல் டே அப்படின்ற ஒரு நாள் வரும். அன்னைக்கு இறந்து போனவங்களோட சோல் ஹெவனுக்கு ஈர்க்கப்படுற நேரத்துல என்னோட அம்மாக்கு நான் ஆல்ரெடி ஒரு சில்வர் சுகர் மாஸ்டரா மாறி சில்வர் சுகர்ல அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு ஹெவனுக்கு போவாங்க. அதனாலதான் நான் இப்படி பண்றேன்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஷெல் ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் இவங்க ஃபைனலி டாக்டர்ஸ் எனக்கு போறாங்க. பட் அதை மூடுறதுக்குள்ள ப்ளீஸ் எங்களை உள்ள அனுமதிங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்க ஒருத்தர் அலோ பண்றாங்க. இவங்களும் ஒரு ரூம் எடுத்து அங்க தங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜோனஸ் அங்க வந்து ஹே நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னும் போதுதான் இவ அந்த இன்குள்ள ஒரு மிஸ்டீரியஸான பர்சனை பாக்குறா. அவங்க யாருன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே சாம்பஸ் தமிழ். பை கைஸ்.